2011 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் செய்த தவறுக்காக ஓபிஎஸ் தற்போது தண்டனை அனுபவித்து வருகிறார் என்று வைகோ கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். 2011 ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் செய்த தவறுக்காக ஓபிஎஸ் தற்போது தண்டனை அனுபவித்து வருவதாக வைகோ கூறியிருக்கிறார். குறிப்பாக 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை சமயங்களின் போது மதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக மதிமுக தலைமை அலுவலகம் வந்ததாகவும், அப்போது 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 12 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று ஓபிஎஸ் வைகோவிடம் தெரிவித்ததாக வைகோ கூறியிருக்கக்கூடிய வைகோ, 2006 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 35 இடங்களில் மதிமுக போட்டியிட்டது. ஆனால் 2006 35 இடங்களில் போட்டியிட்ட மதிமுகவிற்கு 2011 12 தொகுதிகள் என்பதை ஏற்க முடியாது என்று வைகோ அவர்களிடம், அதாவது பேச்சுவார்த்தைக்காக வந்த ஓபிஎஸ், ஜெயக்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்டவரிடம் தெரிவித்ததாகவும், அதன் பிறகாக மாலை 5 மணி வரை காத்திருப்பதாகவும், ஜெயலலிதாவிடம் பேசிவிட்டு நல்ல பதிலை கூறுங்கள் என்று ஓபிஎஸ் உள்ளிட்டவரிடம் கூறி அனுப்பினேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ, மாலை 5 மணி வரை காத்திருப்பதாக கூறியதை வைகோ கூட்டணிக்கு தயாராக இல்லை என்று ஜெயலலிதாவிடம் இங்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் சென்று கூறிவிட்டார்கள் என்று வைகோ கூறியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் 12 தொகுதிகள் என்று கூறினார்கள். அந்த 12 தொகுதியை நான் ஏற்கவில்லை என்று கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்தவர்களிடம் கூறினேன். 5 மணி வரை காத்திருக்கிறேன், நல்ல முடிவை சொல்லுங்கள் என்றுதான் நான் ஓபிஎஸ் உள்ளிட்டோரிடம் கூறினேன். ஆனால் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் ஜெயலலிதாவிடம் வைகோ கூட்டணிக்கு தயாராகவே இல்லை என்று கூறிவிட்டார்கள். அப்போது தவறுக்காக தற்பொழுது ஓபிஎஸ் தண்டனை அனுபவிப்பதாக வைகோ கூறியிருக்கிறார். 2011 ஆண்டு தேர்தலில் 15 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர ஜெயலலிதா தயாராக இருந்தது தனக்கு பிறகு தெரிய வந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ, 2011 ஆண்டு கூட்டணி விவகாரத்தில் ஓபிஎஸ் செய்த தவறுக்காக தான் தற்போது தண்டனை அனுபவித்து வருவதாக வைகோ கூறியிருக்கிறார். நான் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன், கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காங்க, ஓடி வந்துட்டு திருச்சியிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம, அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம, வருத்தப்படாம, கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க, எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன், இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர, அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வாரான் இளவு கேட்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நம்ம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு செத்து கிடக்கிறாருன்னாங்க, நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கும் போய் விடிகாலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்பலோவுக்கு போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாது. முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டுமேனிக்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.